சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த காணொலி எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கான குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் வருது இல்லையா? டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் கம்மிங் சண்டே. ஸோ அதுக்கானது தான். ஸோ அந்த எக்ஸாம் ரிலேட்டடான விஷயங்களில் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சில எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ரீசெண்டாக எழுத குரூப் 1 மெயின்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 5 திங்ஸ். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். அதில் ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான கேள்விகளுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணுற டைம், அது ஆல்ரெடி நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் எழுதும்போதே ஒரு 10 மார்க் கேள்விக்கு எவ்வளோ நேரம் வந்து ஒதுக்கணும், ஒரு 15 மார்க் கேள்விக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும், இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான ஒரு ஓன் டைமிங் வச்சுருப்பீங்க. அப்படி சப்போஸ் யாரும் வைக்காமல் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அதை செட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. ஏன்னா யூ ஷுட் ஹாவ் அ டார்கெட் இன் மைண்ட். ஜென்ரலாக இந்த நேரத்தில் இவ்வளோ கேள்விகளை முடிச்சிடும் அப்படின்ற டார்கெட் இருக்கணும். அப்போ தான் உங்களோட பயணத்தை நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போயிட்டுருக்க பயணம் சரியான நேரத்தில் ஒவ்வொன்றையும் முடிக்கப்படுதா, இல்லை முன்னாடி பின்னாடி இருக்கா அப்படின்றத செக் பண்ண முடியும். நான் லாஸ்ட் டைம் குரூப் 1 எக்ஸாம் எழுதும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 2 சைடுமே வாட்ச் வச்சுருந்தேன். என்னோட இந்த சைடும் ஒரு வாட்ச் இருக்கும், என்னோட லெஃப்ட் சைடும் ஒரு வாட்ச் இருக்கும், ரைட் சைடும் ஒரு வாட்ச் இருக்கும். இப்படி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தாலும் எனக்கு டைம் தெரியும், இந்த சைட் பார்த்தாலும் டைம் தெரியும். இது ஆக்சுவலாக 2 வாட்ச் வைக்கணுமா அப்படின்னா இன் ரியாலிட்டி கிடையாது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி இப்போயே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எழுந்த குரூப் 1 யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, என்னால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணேன்னா, இந்த குரூப் 1 மெயின்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட்டை எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். ஒரு சைடு அதை ப்ராக்டிஸும் பண்ணணும், இன்னொன்று எனக்கு நானே சைக்காலஜிக்கலாக சொல்லணும். எனக்கு அந்த சைக்காலஜிக்கல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த 2 வாட்ச் இருந்தது. ஸோ என்னோடய எக்ஸாமில் ஈவன் என்னோட பேப்பர் 3 எழுதும்போது இன்விஜிலேட்டரே வந்து கேட்டாங்க, ஏன் 2 வாட்ச் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஐ டோல்ட் ஹர், எந்த சைடு பார்த்தாலும் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னாக சொன்னேன், எனக்கு டைம் தெரிஞ்சுட்டே இருக்கணும் மேம் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா, 2 வாட்ச் வைங்க அப்படின்னு சொல்ல, அந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். டைமுக்கு பின்னாடி ஓடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் அது உங்களுக்கு ப்ரெஷரும் க்ரியேட் பண்ணக்கூடாது. பேசிக்கான ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கணும். ஸோ இது டைம் மேனேஜ்மெண்ட்டில் இது ஒன்று முக்கியம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பிரசிடென்டட் டைம், நீங்கள் வந்து எதிர்பார்க்காத நிலையில் உங்களோட நேரத்தை திருடக்கூடிய சூழ்நிலை வந்து எக்ஸாம் ஹாலில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தடவை நான் குரூப் 1 எழுதும்போது என்னாச்சு அப்படின்னா, முதல் பேப்பர், அதாவது தமிழ் பேப்பர் எழுதும்போது கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஒரு க்ளோஸ்டு கவரில் தான் கொடுத்தாங்க. அந்த க்ளோஸ்டு கவரில் கொடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அந்த க்ளோஸ்டு கவரை ஓப்பன் பண்ணணும், ஒரு கட்டர் வச்சு ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் பேப்பரை எடுக்க முடியும். இதுதான் வந்து சுச்சுவேஷன். இன் ரியாலிட்டி ஒரே ஒரு கட்டர் தான் ஃபஸ்ட்டு பேப்பர் நான் போகும்போது இருந்தது. ஃபுல் எக்ஸாம் ஹால்லே மற்ற யார்ட்டையுமே இல்லை. ஒவ்வொருத்தராக கட் பண்ணி தான் வந்து கடைசியாக எங்கே வந்தது அப்படின்னா என்கிட்ட வந்தது. இது ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பை பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ தென் வாட் வி டிட் இஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி தெர்மாகோல் கட்டர் வாங்கணும்னு சொல்லி 3 டிஃப்ரெண்ட் தெர்மாகோல் கட்டர் நான் வந்து வாங்கிட்டு போனேன் எக்ஸாம் போகும்போது. எக்ஸாம் ஹால் போயிட்டு அடுத்த தடவை செகண்ட் டெஸ்ட் போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நன் ஆஃப் மை கொலீக்ஸ், எனக்கு முன்னாடியும் பின்னாடி இருந்த யாருமே என்ன பண்ணலன்னா அந்த தெர்மாகோல் கட்டரே வாங்கிட்டு வரல. பட் நான் என்ன பண்ணேன், என்னதோ வந்தோடனே வேகமாகவே கட் பண்ணிவிட்டு என்கிட்டருந்து எக்ஸ்ட்ரா கட்டரை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். ஈவன் பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 வரும்போது நான் நேரடியாக அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணிடுவேன்னா, ஒவ்வொரு டேபிளும் என் சைடில் இருக்க கொல்லிக்கு ஒரு தெர்மாகோல் கட்டரை வச்சுட்டு எனக்கும் ஒரு தெர்மாகோல் கட்டரை எடுத்து இது பண்ணுவேன். இது ஆல்மோஸ்ட் என்னென்னா எனக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸை சேவ் பண்ணுச்சு. என்னோட மைண்டை ஃபுல்லாக எப்போ அந்த கட்டர் வரும், எப்போ யாராவது கொடுப்பாங்க அப்படின்ற டிஸ்ட்ராக்ஷன்லாம் விடலை. எனக்கு கான்ஃபிடென்ட்டாக வச்சுச்சு. அப்புறம் ஏன் சார் நான் மற்றவங்களோட டேபிள்லாம் கட்டர் வச்சது, அந்த இது என்னென்னா மறுபடியும் என்னோட சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் அந்த எக்ஸாம் ஹாலில் என்னை ஒரு தனி கான்ஃபிடென்ட்டில் ஃபீல் பண்ண வச்சது இன் ரியாலிட்டி. சரிங்களா? அந்த எக்ஸாம் ஹாலை முழுக்க எனக்கான ஸ்பேஸாக வந்து க்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. அதனால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 3மே முடிக்கும்போது ஐ வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட். ஈவன் இது எல்லாமே எந்த இதில் இதாகுதுன்னா, அந்த பிளேஸோட அவேர்னஸ், அந்த பிளேஸில் என்னென்ன நடக்குது, அது எதெல்லாம் நம்மளோட டைமை வந்து பை பண்ணுது அப்படின்ற அவேர்னஸ்லேருந்து தான் இதை நான் க்ரியேட் பண்ணுது. உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, ஹேவ் அ தெர்மாகோல் கட்டர், ஹேவ் யுவர் ரெகுலர் வாட்சஸ், அந்த இதெல்லாம் வைங்க. ஒரு இதை எக்ஸ்ட்ரா கூட எடுத்துகிட்டு போங்க, யாராவது கொண்டு வரலைன்னா கொடுங்க. அந்த ஒரு கிராட்டிடியூட் எடுங்க. அந்த ஒரு சந்தோஷம் கூட உங்களோட எக்ஸாம் ஹாலில் உங்களோட சைக்காலஜிக்கல் மைண்ட் செட்டை மாற்றும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு திங். ஒரு சைடு டைமு, அது மூலமாக வரக்கூடிய உங்களோட இம்பேக்ட் சைக்காலஜிக்கல், அந்த இடத்த நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படின்றது. ஸோ இது ஃபஸ்ட்டு திங் எக்ஸாம் ஹாலில் ரொம்ப முக்கியமானது. இந்த செகண்ட் திங் என்ன அப்படின்னா, எக்ஸாமோட க்ளோஸ் எண்டில் இருக்கீங்க. கம்மிங் சண்டே எக்ஸாம் இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது என்ன இருக்கும், கடைசி நேரங்களில் இந்த முந்தின நாள் நைட் என்ன பார்த்துட்டு போகிறது,
இதெல்லாம் என்ன பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ப்ரெஷர் ஆகலைன்னாலும் ரொம்ப சந்தோஷம். பட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னா, உங்களோட சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு வேர்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வேர்டையும் டீப்பாக பாருங்கள். அந்த டீப்பாக பார்த்து அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கா, அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்கா, இந்த ரெண்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் யூ ஆர் சேஃப். இது எப்படி சார் சொல்கிறீங்க? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் இந்த தடவை பேப்பர் 3 எழுத போகிறேன். பேப்பர் 3 எழுத போகும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒரு கொஷின் வருது. போன்சாய் அப்படின்னு ஒரு கொஷின் வருது. கொஷின் பேப்பர் வெளியே வந்தோடனே நிறைய பேர் போன்சாய் கேட்டாங்க, ரொம்ப பவுன்சரு, அப்படி கேட்டாங்க இப்படி கேட்டாங்கன்னாங்க. பட் எனக்கு போன்சாய்ன்ற வார்த்தை புதிதாக இல்லை. ஆனால் பல பேருக்கு போன்சாய்ன்ற வார்த்தை புதிதாக இருந்தது. ஏன் அவங்களுக்கு புதிதாக இருந்ததுன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு மோப்பனாய் மாதிரி, ஒரு ஸ்னிஃபிங் டாக் மாதிரி கோத்ரூ பண்ணலை. நான் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அட்லீஸ்ட் ஃபுல்லாக படிக்கிறோமோ இல்லையோ, சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்டிப்பாக கிளாரிட்டி இருக்கணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஸோ அதோட அவுட்கம்மாக போன்சாய்னா என்னன்னு எனக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சுது, போன்சாய் ரிலேட்டடான டேட்டா தெரிஞ்சுது. இது ரெண்டும் தெரிஞ்சுது, ஆனால் கிளாஸிஃபிகேஷன் தெரியாது. அதை நான் டீட்டெயில்டாக போகல. அப்போ என்ன பண்ணேன், இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு கிளாஸிஃபிகேஷனுக்கு எதை ரெலவெண்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்தேன். ஆனால் இன் ரியாலிட்டி அதோட கிளாஸிஃபிகேஷனை ஹைட்டில் வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து வேறு ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் கொடுத்தேன். இருந்தாலும் என்ன பெனிஃபிட்டு, மற்ற மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் போன்சாய்னா என்னென்னே எழுதாத நேரத்தில் என் பேப்பரை ஒரு இன்விஜிலேட்டர் பார்க்கும்போது அட்லீஸ்ட் அதுக்கான பேசிக் டெஃபினேஷனும் டேட்டாவும் இருக்கும்போது என்ன நினைப்பாங்க, ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். போன்சாய்க்கு அடுத்து வர ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு ஒரு 1/2 மார்க் இம்ப்ரெஷன் எக்ஸ்ட்ரா க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டாகும். ஸோ இது வந்து சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஹோல்டு. ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒன் ஆஃப் த டாப்பர், யூபிஎஸ்சி டாப்பர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹிம், சரிங்களா? ஸோ அந்த டாப்பர் 2017 டாப்பர் ஆனவர். ஸோ டாப்பர்னா ஆல் இண்டியா ரேங்க் 1, சரிங்களா? அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்லியிருப்பார், நான் வந்து இதுக்கு முன்னாடி 4 அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சி கொடுத்தேன், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்லாம் கிடச்சிது. ஆனால் வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் வந்து அச்சீவ்மெண்ட் கிடைக்கல, ஐஏஎஸ் கிடைக்கல. அதுக்கு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, யூபிஎஸ்சி ஒழுங்காக திருத்த மாட்டேங்குது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்னோடய ஆன்சர் ஸ்காலர்லியாக எழுதியிருந்தேன், பயங்கர டீட்டெயிலிங்காக எழுதியிருந்தேன் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னொருத்தவங்கள ப்ளேம் பண்ணுறதுனால இங்கே ஒன்றும் சக்ஸஸ் கிடைக்க போகிறதில்ல. இன் ரியாலிட்டி இந்த எக்ஸாம் என்ன வாண்ட் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த தடவை என்ன பண்ணேன்னா, ரொம்ப ஸ்காலர்லியாலாம் எழுதலை. நான் எழுதுகிற ஆன்சர் ஈவன் ஒரு 10th 12th ஸ்டூடெண்ட், நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட் படித்தாலும் புரிகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும், எதுனாலும் பேசிக்கான ஒரு டெஃபினேஷன் இருக்கணும், வளவலன்னு ரொம்ப நிறைய விஷயங்களை போடாமல் தேவையான விஷயங்கள் மட்டும் போடணும்னு கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷனுக்கான இம்பேக்ட் எப்படி வந்து நடுத்தர மக்களை வந்து தாக்குது அப்படின்னு கேட்டால், நான் எடுத்தோன்னே வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்றதான் இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்தேன் அப்படின்னு அந்த ஆல் இண்டியா ரேங்க் டாப்பர், யூபிஎஸ்சி டாப்பரே சொன்னார். ஸோ அதே ஆஸ்பெக்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட எக்ஸாமில் எழுதக்கூடிய ஆன்சர்ஸை சிம்பிளாக எழுதுங்க. ரொம்ப ட்ரிவியலான லாங்குவேஜ், உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே ரொம்ப எங்கேயோ ரேராக படித்ததை எடுத்துகிட்டு வந்து உங்களோட பேப்பரில் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரேராக இருக்குன்னா எல்லாருக்கும் அது ரேராக இருக்கும், எக்ஸாம் இன்விஜிலேட்டருக்கும் அது ரேராக இருக்கும். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு எல்லா நேரமும் சொல்ல முடியாது. ஆனால் சிம்பிளாக இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருமே விரும்புவாங்க, பேசிக்காக இருக்கிறது எல்லோரும் விரும்புவாங்க, அவங்க படிச்சிருப்பாங்க, அதை ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஐடியா. மேக் இட் சிம்பிள். எவ்வளோ சிம்பிளாக ஒரு ஆன்சர் எழுத முடியுமோ அதை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி யூ ஹவ் டு ஹாவ் அ ஹோல்ட் ஓவர் யுவர் சிலபஸ், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்ரோச் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் கொஷின் பேப்பரை எடுத்துருவீங்க, கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷினை ரீட் பண்ணும்போது நீங்களே ஒரு தாட் வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷினை ஜென்ரலாக எழுதிடுவீங்க. அந்த பர்டிகுலர் கீவேர்டை வந்து சூஸ் பண்ணாமே நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதிடுவீங்க. பார்த்தா நீங்கள் பக்காவாக ஆன்சர் எழுதிருப்பீங்க, அந்த கீவேர்டை படிச்சிருந்தாலும் அந்த ஆன்சர் சூப்பராக எழுதியிருக்க முடியும் உங்களால். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் ஒழுங்காக படிக்காதனாலேயே அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சும் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தும் மிஸ் பண்ணுவீங்க. அதனால் யூ ஷுட் ரீட் லைக் அ ஸ்னிஃபிங் டாக். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீவேர்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட்ச்ஃபுல்லாக பார்த்து, அதனால தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து படிக்கிறதுக்கான டைம் கொஞ்சம் முன்னாடியே தர்றாங்க. தயவு செஞ்சு அது படிக்கிற டைமில் வந்து ரொம்ப யோசிக்காமல் கொஷினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸையும் கிளியராக படிச்சுட்டு என்ன கேட்குறாங்கன்றதுல ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கீவேர்ட்ஸு. ஏன்னா உங்கள் போட்ட உழைப்பு எல்லாமே நீங்கள் அந்த ஒரு செகண்டில், ஒரு 5 செகண்டில் ஒரு கீவேர்டை மிஸ் பண்ணுறதுனால ஒரு 10 மார்க் கேள்வி, 15 மார்க் கேள்விக்கு கிடைக்க வேண்டிய மார்க் மொத்தமாக
போகிறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கக்கூடாது. அதனால் ஒவ்வொரு கீவேர்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்கள். திஸ் இஸ் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், கீவேர்ட்ஸ். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஷுட் நாட் ஜட்ஜ் டியூரிங் யுவர் எக்ஸாம். அதாவது எக்ஸாம் எழுதும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். பயங்கரமாக அப் ஆர் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே ஒரு இந்த ரீசெண்டான எக்ஸாமில் நடந்தது. பேப்பர் 2 எழுதும்போது குரூப் 1 மெயின்ஸில் எனக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு மெக்காலே மினிட் வச்சு கொஷின் கேட்டிருந்தாங்க. எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். மெக்காலே மினிட் கொஷின் கேட்டுட்டான். ஸோ மெக்காலே மினிட் கொஷின் கேட்டான்னா நான் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் யூபிஎஸ்சியில். ஸோ அதனால் என்னால் ஈஸியாக அதை கோ த்ரூ பண்ணிட முடியும். அதில் எனக்கு சில கீவேர்ட்ஸ்லாம் தெரியும் ரிலேட்டிவாக. அதுவும் ஈவன் இந்த ஆங்கிலிசிஸ்ட், ஓரியன்டலிஸ்ட், கான்ட்ரவர்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்னால ரொம்ப உள்ளே போய் கோ த்ரூ பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் இந்த மெக்காலே மினிட் வந்துட்டா, ஸோ இதில் இருக்க சில முக்கியமான நம்ம படித்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடணும். அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக இந்த பர்டிகுலர் மெக்காலே மினிட் என்ன கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்றத ஒரு சின்ன கோட்டில் ரொம்ப அழகாக புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. தே ஆர் இண்டியன்ஸ் இன் அப்பியரன்ஸ், பிரிட்டிஷ் இன் டேஸ்ட் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கும். ஸோ இந்த வாக்கியத்தை கண்டிப்பாக எப்படியாவது எழுதிடணும். அதுவும் கன்க்ளூஷனில் எழுதணும்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஹார்மோன்ஸ்லாம் மேலே ஏறிட்டு நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதோட கன்க்ளூஷன் வந்துச்சு. கன்க்ளூஷன் வரும்போது என்ன எழுதிட்டேன் அப்படின்னா, இண்டியன்ஸ் இன் டேஸ்ட், பிரிட்டிஷ் இன் அப்பியரன்ஸ் அப்படியே மாற்றி எழுதிட்டேன். எக்ஸைட்மெண்ட், ஓவர் எக்ஸைட்மெண்ட். எக்ஸைட்மெண்ட் இஸ் குட், ஓவர் எக்ஸைட்மெண்ட் இஸ் பேட். ஸோ பயங்கர இதாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்லை ஐ ஜஸ்ட் டோல் டு மீ ஓவர் எக்ஸைட் ஆகாத, அதனால தான் இது தப்பு வருது. இது தப்பாக எழுதுனதுனால அங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் மிஸ் ஆகுது. ப்ரெசன்டேஷன் மிஸ் ஆனால் ஒரு 1/2 மார்க் to 1 மார்க் ஏதாவது ஒரு இன்வேரியபிளி கம்மி ஆகிடலாம். அப்போ ப்ரெசன்டேஷன் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ ஹார்மோன்ஸ், யூ நோ எவ்ரி திங், பேப்பர்ஸ் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது, யூ கேன் மேனேஜ் இட். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட இந்த எக்ஸ்ட்ரா வருது இல்லையா ஹார்மோன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா பயங்கரமாக ரைஸ் ஆகும். அதை அப்படியே டேம் பண்ணி லெவலில் வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க, அப்பயும் இதாக இருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், உங்களுக்கு டஃப்னா எல்லாருக்கும் டஃப் தாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து இதில் பேப்பர் 3ல் வந்து கேட்டிருந்தான், டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு, ஆன்டிசெப்டிக்கு இதெல்லாம் கேட்டிருந்தான். அதை ஃபுல்லாக எழுத சொல்லி அதை ஓப்பன் ரைட்டாக யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜென்ரலாக பேனிக் ஆகாமல் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, யூ நோ தட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டிசெப்டிக் எங்கே யூஸ் பண்ணுவாங்க. பல விளம்பரங்களில் பார்த்துருக்கலாம். அந்த டெட்டால் விளம்பரம்லாம் 99% இது வந்து ஜெர்ம்ஸை கில்லும். இந்த மாதிரி இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆன்டிசெப்டிக்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்இன்ஃபெக்டன்றது யூஸ் பண்ணுவாங்கன்றத ஒரு 30 seconds to 1 minute யோசிச்சிங்கன்னா போதும், யூ வில் கெட் த ஐடியா. அதுக்கப்புறம் பேனிக் ஆகாமல் அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் எழுதினாலே போதும். மற்றவங்க பேனிக் ஆகி அதை தப்பு பண்ணுறதை விட, நீங்கள் அந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டன்ற ஃபீல் பண்ணுறதை விட, இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ த பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஷினோ ஒரு இதை பார்க்கும்போது உங்களோட அந்த எக்ஸைட்மெண்ட் லெவலையோ இல்லை ஃபியர் லெவலையோ கண்ட்ரோல் பண்ணுங்கள். எந்த ஒரு ரியாக்ஷனோ கான்செப்டோ ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. சிம்பிளாக அந்த கொஷினை வந்து அணுக கற்றுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸினா எல்லாருக்கும் ஈஸி தான். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல ஈஸியாக இருக்குது நான் தான் சூப்பராக எழுதுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி கஷ்டமாக இருக்குது நான் மட்டும் தான் கஷ்டமாக எழுத போகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரே தான். அந்த இடத்துல தான் ஆன்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து பிறக்குது. சரிங்களா? எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, ஆன்சர் ரைட்டிங் தான் மெயின்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆன்சர் ரைட்டிங்கிறது மெயின்ஸே கிடையாதுங்க. ஆன்சர் ரைட்டிங்கிறது என்னது, ஒரு 10th 12th நீங்கள் வந்து படித்தது அப்படியே வந்து வாமிட் எடுக்கிறது, அதான் ஆன்சர் ரைட்டிங். நல்லா மக்கப் பண்ணி எடுப்பீங்க. தட் இஸ் ஆன்சர் ரைட்டிங். ஆன்சர் மேனேஜ்மெண்ட்டுன்றது என்னது, உங்கள்கிட்ட 4 பாயிண்ட் இருக்கும், 3 பாயிண்ட் இருக்கும். எத்தனை பேஜ் எழுதணும், ஒரு 15 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி எழுதணும். இல்லைனா ஒரு 15 லைனுக்கு எழுதணும், 20 லைனுக்கு எழுதணும். இந்த 3 பாயிண்ட்டை அந்த 15 லைனுக்குள்ளே எப்படி மேட்ச் பண்ண போகிறீங்க, அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்க போகுது, எப்படி ப்ரெசன்டேஷனில் கொண்டு வர போகிறீங்க, இதுதான் மேனேஜ்மெண்ட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஆன்சர் ரைட்டிங், இட் இஸ் ஆன்சர் மேனேஜ்மெண்ட். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, 4 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ, அந்த 3 பாயிண்ட்டை எவ்வளோ தெளிவாகவும் எவ்வளோ ஈஸியாக இலகுவாகவும் ஃபுல் பேப்பரில் வர்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்றதில் தான் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இட் இஸ் நாட் ஆன்சர் ரைட்டிங், ஆன்சர் மேனேஜ்மெண்ட். இந்த ஆன்சர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், ஒவ்வொரு கேள்வியிலும் மற்றவங்க அதை வெறும் கண்டென்ட்டாக மட்டும் பார்க்கும்போது, இதை நீங்கள் வந்து பேப்பரில் நீட்டாக ஃபில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது 1/2 மார்க்கு 1 மார்க்கு கூட்டி கொடுக்கும். இந்த 1/2 மார்க் 1 மார்க்கு அவுட்கமில் வரும்போது 3 பேப்பர், ஐ மீன் எங்களுக்கு நாங்கள் மெயின்ஸ் எழுதணும், உங்களுக்கு அவுட்கம்மாக வரும்போது
அது ஒரு 5 மார்க்கு 8 மார்க்கு 10 மார்க்குன்னு எண்டில் ரிசல்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது உங்களோட சர்வீஸ்லும் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சர்வீஸ் வாங்குறது. ஸோ அதனால் யூ ஹாவ் டு திங்க் இட். உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம், உங்களுக்கு ஈஸினா எல்லாருக்கும் ஈஸி. ஆன்சர் மேனேஜ்மெண்ட்டு தான் ஃபைனல் சொல்யூஷன். யூ ஹாவ் டு பி வெரி ரெடி ஃபார் இட். அண்ட் த லாஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கும் அப்ஜெக்டிவ்க்குள்ள பேசிக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, எம்சிக்யூஸ். இந்த அப்ஜெக்டிவ்ஸில் ஆன்சரை யார் உருவாக்குவா? ஆன்சரை அந்த பர்டிகுலர் எக்ஸாம் சென்டர் டிஎன்பிஎஸ்சி உருவாக்கி உங்களில் எது சரியான ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லும் அப்ஜெக்டிவில் இல்லையா. ஆனால் டிஸ்கிரிப்டிவில் அப்படி இல்லை. ஆன்சரை நீங்கள் தான் எழுதுவீங்க. அது சரியான ஆன்சர்னு யார் தான் போய் செக் பண்ணணும்? அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல், அதை கரெக்ட் பண்ணுறாரு இல்லையா, அவர் தான் போய் செக் பண்ணணும். ஸோ ஆன்சர் எழுதுறது உங்கள் கையில் தான் இருக்குது. எது ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணுறது, அதை உருவாக்குறது யார் கையில் தான் இருக்குது? நீங்கள் தான் ஆன்சர்ஸை உருவாக்க போகிறீங்க. ஸோ அந்த ஆன்சர்ஸு பக்காவாக இருக்குன்னு அவசியம் இல்லை, மேட்சபுளாக இருந்தால் போதும், ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் போதும். ஆனால் பார்க்க நீட்டாக இருக்கணும், சரியான ப்ரெசன்டேஷனோடு இருக்கணும், நல்ல ஒரு டயக்ராமேட்டிக் வியூவில் இருக்கணும். அவ்வளோதான், சரிங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை எளிமையாக கொடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் ஆன்சரை நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்க. அப்போ உங்களோட ஆன்சர், உங்களோட வெற்றி எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.